மகளே, நான் உங்கள் விசால். என்னன்னா, நேரத்துலேருந்தே ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. என்னென்னா, திருச்செந்தூர் நம்ம கோயில் இருக்குது இல்லையா? திருச்செந்தூர் கோயிலில் வளர்த்த தெய்வானை யானை வந்து அந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த யானை வந்து அதோட பாகனையும், அப்புறம் அவங்கள கூட இருந்த பாகனோட உறவினரையும் கொல்லிருக்கு. என்ன நடந்தது, எது நடந்ததுன்னு சரியாக தெரியல. நம்ம விஷயம் தெரியாமல் எல்லாருமே யானையை தப்பு குறை சொல்லிகிட்ருக்கோம். அது போதுமான இது வரல, என்ன பிரச்சனைன்னு சொல்லி. இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ரூடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தப்பாக நினச்சாலும் சரி. பொதுவாக காட்டில் சுதந்திரமாக சுற்றிட்டுருக்க யானையை கூட்டின்னு வந்துட்டு நீங்கள் கோயிலில் இந்த மாதிரி வைக்கிறீங்க. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அந்த யானையோட குணம் வந்து எப்போ அது எந்த காட்டு மிருகமாக இருந்தாலுமே எப்போது ஒரு டைம் அந்த குணத்தை காட்ட தான் செய்யும், அதோட குணத்தை. அதே மாதிரி தான் தெய்வானை யானையும் காட்டிருக்கு. இப்போ தெய்வானை யானை வந்து அதோட பாகனை கொல்லிட்டு இப்போ தேடுது, ஒன்று சாப்பிடாம கொள்ளாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே உள்ளாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. போதுமான விசாரணை வந்தால் தான் யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியும். தெய்வானை யானை மேலே தப்பா, அல்லது அதாவது பாகன் அவங்க மேலே ஏதாவது தப்பா, அப்படி ஏதாவது தெரியும். இப்போ அந்த யானை வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த திருச்செந்தூர் கோயில் நிர்வாகத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, சாப்பிடாம கொள்ளாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. வருத்தமாக தான் இருக்குது. என்ன நடந்ததுன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் விசாரணையில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.